வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுற அளவுக்கு நம்ம ஊரில் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? நானும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே இருக்கோம், இதுலேயே தெரியுது நம்ம என்ன இண்டிபெண்ட் வாங்கணும் அப்படின்னு. அதாவது ஃபினான்ஷியலி நம்ம முன்னேறல, அது ஒரு பக்கம் வைங்க. சுதந்திரமாக இருக்குமா? இல்லை தான் சொல்லுவேன். கருத்து சுதந்திரம் இல்லை. ஆனால் கருத்து சுதந்திரன்ற பேரில் ஆளும் அரசாங்கம் சார்ந்த நபர்கள்லாம் பண்ணுற அட்டுழியங்கள் இருக்குல்ல, ரொம்ப அதிகம். கருத்து சுதந்திரம் மட்டும்தான் இல்லையா, மீதியெல்லாம் இருக்கா? கருத்து சுதந்திரம் கூட ஒரு சார்ந்தவங்களுக்கு இருக்குன்ற. ஆட்சி ஆள்றவங்க கையில் பவர் இருந்ததுன்னா அவங்க கருத்து சுதந்திரமாக இருப்பாங்க, மற்றவங்க யாரும் அவங்க கருத்து சுதந்திரமாக இருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள், கடவுள் முருகரை வழிபடுற பல பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டோட முப்பாட்டன் முருகன் சொல்லி அந்த முருகரை கையில் எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் சீமான் அண்ணனா இருக்கிறனால அந்த முருகனை வந்து அவதூறாக பேசுகிற அளவுக்கு தாவேக்கா சார்ந்த தற்குறிகள் சொல்லக்கூடாது நபர்கள் எவ்வளோ அசிங்கமாக எழுதி மைக்கேல்னு சொல்லி ஒருத்தன் அசிங்கமாக எழுதியா? அவனோட ஸ்பீச்சு அவன் கமெண்ட்டில் எழுதியிருக்கான், அதை பார்க்க கூட முடியாது. பாருங்க, அதாவது மைக்கேல் கிறிஸ்டியானிட்டி, ஓகேவா? முருகரை பற்றி தெரியலனா கூட நீ அதை பற்றி பேசக்கூடாது, கையில் எடுக்கக்கூடாது. இதை வந்து மத கலவரமாக மாறுற அளவுக்கு அரசாங்கம் கம்முன்னு இருக்கக்கூடாது. அரசாங்கம் இது எம்மதமும் சம்மதம், அதாவது மதத்தை தாண்டி தான் மக்களுக்கான சேவை செய்கிறது தான் நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம். அது அப்படிதான் இருக்கணும். ஆனால் சட்டசபைக்குள்ள மதம் இருக்கு, வெளியில வந்து மாற்று மதத்தினரை வந்துட்டு அவதூறா பேசுற ஒரு கும்பல் இருக்கு. தன்னோட மதத்தை பற்றி பெருமையாக பேசும்போதே தெரிஞ்சுக்கணும் அவங்க எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க முதலுன்னு. பொது வழியில் பேசவே கூடாது. அது வந்துட்டு பொது வழியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறப்ப இந்த மாதிரி ஆட்கள் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் நஞ்சமா இருப்பாங்க. இப்போ அமைச்சரே நம்ம பக்கம் இருக்காருப்பா, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இப்படிதான் பேசுவோம். முதலமைச்சரே ஒன்றும் கேட்கல. இப்போ கேட்டா எங்கள் அமைச்சர் வந்து கிறிஸ்டியானிட்டியில் பான்ப்பா, இங்கே முருகருக்கு யாருப்பா சப்போர்ட்டாக பேசுகிறா? யார் பேசுறா? பொதுமக்கள் பேசுறாங்க. அந்த பொதுமக்கள் கூட இருக்கிறவரும் சீமான் ஒருத்தர் தான். அவர் என்ன, மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துல யாரையும் பேச விடாதீங்கடா அப்படின்னு பேசும்போது கோபம் கொண்டு பேசுவாரு. அமைதியா இருக்கியே, நீ எல்லாம் உண்மையிலேயே மனுஷனா நீ அப்படின்னு கேட்பாரு. எதுக்கு குரல் கொடுக்கணுமோ அதை குரல் கொடுடா, நம்ம என்ன அந்த மாதிரி அடிமை சமூகமா? அப்படி கண்டுக்காம விட்டுட்டு போறீங்களே, நம்மள வந்து இந்த மாதிரி அவதூறு பேசிட்டு இருக்காங்க, பின்னாடி இருக்கவங்க என்ன பேசுனாங்க விடுறா, சீமான் என்ன சொல்றேன்னு அவ்வளவு பேசுறாங்க. அதாவது பெண்கள் நாம் தமிழர் கட்சியில ஐடிவின்னு சொல்லிட்டு சில பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்கலாம் வீடியோலாம் பண்ணி போடுறாங்க. இப்போ லைஃப் ஆஃப் ரோஜான்னு சொல்லி ஒரு பொண்ணாக இருக்கட்டும், மகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணாக இருக்கட்டும், மேகான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து டெய்லி ஒரு காணொலி போடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. பல எதிர்ப்பை தாண்டி சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க பண்ணுறாங்க. அவங்கள வந்துட்டு வெட்டி கட் பண்ணி அந்த ஃபேஸை வந்துட்டு சீமானோட அவரோட ஒட்டி, ஐயோ பார்க்கவே முடியாது, அவ்வளோ அசிங்கமாக பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், இப்போ பண்ணக்கூடாது. இப்போது அரசாங்கம் வந்துட்டு இது வரைக்கும் சீமான் அண்ணனை எதிர்த்து அந்த மீடியாவில் உட்காந்து பேசக்கூடியவங்க மேலே கம்ப்ளைண்ட் கோர்ட்டே சொல்லிச்சு. ஓகே, கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இல்லை, ஆனால் இது பெண்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது இல்லை. ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு தவறான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாலே சரி, இல்லை மாஃபிங் பண்ணாலும் சரி, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் உயர்நீதிமன்றம் சொல்லுது ஆக்ஷன் எடுக்கணும். நீ என்ன எடுத்தீங்க? இல்லை, அதுதான் கேட்குறேன். சைபர் கிரைம் ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல, எடுக்கிறது இல்லையா? உங்களுக்கு ஒன்று புரியுதா? எடுக்கிறது இல்லையா? கொடுத்துருக்காங்களா, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களே ஒரு சார்ந்த நபர்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே நம்ம நாட்டில் சுதந்திரம் கிடைச்சதான்னு கேட்டால் இங்கே இல்லை. ஆளும் அரசாங்கம் யாரோ அவங்களுக்கு மட்டும் தான் சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இங்க அரசாங்கம். இப்போ 1.25 கோடி மக்கள் வந்து விஜய் அண்ணனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா, அந்த 1.25 கோடிக்கு வந்து சுதந்திரம். மற்றவங்க வாயை மூடிட்டு இருந்தா சுதந்திரம். வாயை திறந்து கேள்வி கேட்ட உன் மேல வழக்கு, உன்னை தூக்கி உள்ள வெயி அப்படின்ற ஒரு ஸ்பீச். அந்த அளவுக்கு தான் நம்ம நாடு இருக்கு. அது இங்க தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இந்திய அளவில் இருந்தாலும் சரி. ஸோ இது இப்போ வந்துட்டு தமிழ்நாடு ஒரு வழக்கு, நம்ம 41 பேர் மரணத்தில் கரூர் விஷயத்தில் வந்துட்டு நாம் தமிழர் சார்பாக எதிர்ப்பு மனு தெரிவித்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு தீர்ப்பு கிடச்சிது. இந்த மாதிரி அரசு பணியை வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொடுத்தா இது ஒரு நல்ல உதாரணமாக இல்லாமல் ஒரு தவறான வழிதல், அது இல்லாமல் அநீதி, சில பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்குலாம் அது அநீதி, அப்போது அதை நீங்கள் வந்துட்டு தடுக்கணும்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு டெம்பரரி ஜாப் தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்? தமிழ்நாடு அரசாங்கம். டிவிக்கே நண்பர்களே கேளுங்க, தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை நாங்கள் கொடுப்போம், நீங்கள் தடை பண்ணீங்கன்னா நாங்கள் உயர்நீதிமன்றம், அதாவது உச்சநீதிமன்றம் நாங்கள் அணுகுவோம் அப்படின்னு சொல்லலை. இல்லை, இது டெம்பரரி தான்.
ஐயோ பாஸே இது டெம்பரரி தான் பாஸே, நாங்கள் அப்படிலாம் கொடுக்க மாட்டோம் பாஸே, அப்படி பேசினது தான் அங்கே. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்பீச் நடந்திருக்கு, அது அப்படி சொல்ல முடியாது. அங்கே ஒரு ஸ்பீச் நடந்திருக்கு. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெம்பரரிக்கு வந்துட்டு இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டதாகவும் வலைவலியில் வருது. அதாவது நீங்கள் யார் இதுக்கு தடுக்க? தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இல்லை. அப்புறம் என்ன இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அட்வொகேட் மூலிமா நீங்கள் வந்துட்டு உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி வாதாடலாம் அப்படின்னு எதுக்கு சட்டம் இருக்குது? இப்போது அரசாங்கம் மது விற்குதுப்பா, அரசாங்கம் மது விற்குது. அந்த மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடா நல்லதா? கேடுதான். இப்போ அதை எதிர்த்து வழக்கு போடுறவங்க வந்துட்டு நீ எப்படி வழக்கு போடலாம் அப்படின்னு கேட்பாங்களா? அப்படிதான் இருக்கு. சரி, அப்படியே வச்சுக்க. இப்போ வந்துட்டு நிறைய இடத்துல ரேப்லாம் நடக்குதுப்பா. அடுத்து வந்துட்டு விபச்சார விடுதியை அரசாங்கம் எடுத்து நடத்துதுன்னா அதை தடுக்கணும், அதை மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையா சோத்துல உப்பு போட்டு திங்கிற மக்கள் யாரா இருந்தாலும் போய் நின்று கேள்வி கேட்பாங்க, என் குடும்பம் அழிஞ்சிடும் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சொல்லிட்டு. அவங்க போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் அணுகி போறப்ப அங்க வந்துட்டு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்ததுன்னா அதெல்லாம் வந்து மாற்றக்கூடாது, நீங்க யார் வந்து கேட்க அப்படின்னு கேட்கணுமா? கேட்பாங்களா? அது எப்படி கேட்க முடியும்? அதுக்கு தானே அந்த எதிர்த்தரப்புனே ஒன்று இருக்கு ஆக்சுவலா. சரி, தமிழ்நாட்டில் அதாவது மக்கள் எல்லாம் சமமா நீங்க பாக்குறீங்கன்னாக்கா கல்வி ஒரே மாதிரி எல்லாருக்கும் போனோம்னாக்கா இப்போ சிபிஎஸ்சி ஒன்று படிப்பாங்க, ஸ்டேட் போர்டு ஒன்று படிப்பாங்க. இப்போ நீட்னு ஒரு எக்ஸாம் வருது, அங்கே சிபிஎஸ்சி சப்ஜெக்ட் ஃபுல்லாக வருது. அப்போ இங்கே வந்து நீட்டுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் அதாவது சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் போர்டுன்ற ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு எதுக்கு ப்ரொமோட் பண்ணணும்? அப்போ அது படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்துட்டு அங்கே அநீதி தானே அது? ரெண்டு பேரும் பசங்க தான்ப்பா, ரெண்டு பேரும் குழந்தைங்க தான், நாட்டில் வளர்றாங்க. ஸோ மாநில படிப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு மருத்துவ படிப்புக்கு வந்துட்டு தடை விதிக்கிற மாதிரி இல்லை சட்டம் இருக்கு. ஸோ அதை எடுத்து கேள்வி கேட்கக்கூடாதா? கேட்கணும். அப்போ இந்த ஆன்லைன்ல மாஃபிங் பண்ணி ஒரு சார்ந்த தலைவர்களை மற்ற தலைவர்கள் இப்போ சிஎம்மா இருந்தா அவங்களுக்கு ஒரு சட்டம், அது சிஎம்மா இல்லாம இருந்தா அவங்கள வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அசிங்கமா பேசலாம், இப்போ பெண்களை வந்துட்டு அவதூறா பண்ணலாம். அதாவது நீங்க வந்துட்டு ஆளும் கட்சிக்கு சப்போர்ட்டா இருந்தா உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், ஆளும் கட்சிக்கு சப்போர்ட்டா இல்லைனாக்கா என்ன வேணா பண்ணலாம். இது ரைட்டா? இப்போ இதை எடுத்து கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போட்டாங்கன்னாக்கா உங்களை வந்து இப்படிதான் பேசுவோம், அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் கேட்கக்கூடாது. எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு படிக்கிற பசங்க அவங்களோட லைஃபு குழந்தைங்க இறந்துட்டாங்கன்ட்டு ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை பத்தி பேசணும் அப்படின்னு வந்து நிற்கும் போது வீடியோலாம் அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு வீடியோலாம் பார்க்க முடியாது. இல்ல அப்படி சொன்ன கோர்ட்டு இந்த கேள்வி கேட்கறது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. நான் இதே அம்பேத்கரா இருந்திருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? அவர் வந்துட்டு கோர்ட் வாசல்ல இப்போ நாங்கள் யாசகம் கேட்குற மாதிரி அவர் நீதியை யாசகமாக கேட்டிருப்பாரு. இல்லை மேலே இருந்து பார்த்துருந்தாருன்னா கேட்டுருந்தா இருப்பாரு. அதாவது என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு ரூபா 2 ரூபா தாங்கலாம் இல்லை, என்னோட ஊரும் சமூகமும் நல்லா இருக்கணும், நீதி தாங்க. ஆக்சுவலாக நீதி தேவதையோட கண்ணை கட்டினாங்கல்ல, பர்மனெண்ட்டாக கட்டி வச்சிருக்காங்க. அது கட்டும் போதே நம்ம எல்லாம் புரிஞ்சு யாருக்குமே அதை பற்றி தெரியல, அதை பற்றி யாரும் பேசுறதும் இல்லை. கோர்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் அதை பற்றி பார்க்குறாங்களான்னு தெரியல. கண்ணை கட்டினதுலேருந்தே அந்த நீதின்றது மறைக்கப்பட்டுச்சு. நீதி தேவதை நல்லதை பார்க்கக்கூடாதுன்னு கெட்டதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு கண்ணு முட்டாங்க. ஏன்னா அந்த கோர்ட்டில் கெட்டதான் நடக்கும் போல இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு அரசாங்கம் உதவி செஞ்சு வீடுலாம் கட்டியிருந்தாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு அதுக்கு வீடு ஏன் கட்டுறாங்க? ஃபர்ஸ்ட் அதோட நோக்கம் என்ன? நல்லது. இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தர ஒரு திட்டம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் அம்மா ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. கலைஞர் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுற திட்டம் இவங்களாம் எடுத்துட்டு வந்தாங்க, வீடு கட்டினாங்க. அது மிஞ்சி போனால் அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் இருக்கும். அதில் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் அவங்க கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான். பெருசா பணக்கார குடும்பம்லாம் இல்லை. அவங்க ஒரு வீடு கட்டிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த வீடு புதுக்கோட்டையில் இன்னைக்கு அம்மா ஃபோட்டோ, அதாவது ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ இருக்கு, அந்த வீடை போட்டு அடிக்கிறாங்க, உடச்சிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த குடும்பம் என்ன பண்ணும்? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, வீடு கட்டினது கவர்மெண்ட், வீடு கட்டினதுக்கு ஃபண்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணது கவர்மெண்ட். அப்போ அது வீடு கட்டினது கவர்மெண்ட் இல்ல. அப்ப கவர்மெண்ட் தானே அதுக்கு ப்ரூஃப் ஃபண்டு கொடுத்தாங்கன்னா செக் பண்ணி. ஆமா, நான் என்ன கேட்கிறேன், இப்போ அது இடிச்சாங்க. இப்போ அது இடிச்சதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? அந்த நீதிமன்றம் தானா வந்து மக்களுக்கு துன்புறுத்தலா எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க வாண்டடா வரணும். எப்படி வரும்? சரி ஓகேப்பா, நீங்க வரலப்பா. இப்போ நான் உனக்கு கேட்குறேன், இப்போ அரசாங்கம்னா அப்போ பவர்ல உட்கார்றவங்க என்ன வேணா பண்ணலாம். அதான் நடக்குது. இப்போ அம்பானி வீடு இருக்கு, அதானி வீடு இருக்கு,
நான் கேபிள் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அம்பானி பல கோடி போட்டு வீடு கட்டியிருப்பாரு, 2000 கோடி. அந்த வீடை நான் இடிக்கலாமா? அந்த வீட்டு பக்கத்துல 1 ½ கிலோமீட்டருக்கு யாரும் வரவே முடியாது செக் பண்ணாம. அப்போ மக்கள் வந்து யாரோனா வரலாம், வீட்டுக்குள்ள என் அனுமதி இல்லாம நீ வந்து மரம் வெட்டலாம், என் அனுமதி இல்லாம நீ வீடு இடிக்கலாம், என் அனுமதி இல்லாம நீ வந்து அளவு பண்ணலாம், என் அனுமதி இல்லாம நீ என்ன வேணா பண்ணலாம். அப்படி இருக்க அரசாங்கத்துக்கு எதிர்க்க இருக்க மக்கள் சுதந்திரமா இருப்பாங்களா? ஒரு வீடு கட்ட சொன்னா பிசினஸ் கட்டி வச்சிருக்காங்க, 1 லட்சம் ரூபாய் ஒர்க் பண்றாங்களா அவங்க வீட்டுல? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி கார்ப்பரேட் அந்த மாதிரி ஒருத்தரோட ஃபேமிலி அந்த மாதிரி சொகுசா வாழ்றாங்க. அந்த மாடி மேல இருந்து அப்படியே கீழே பார்த்தா மும்பைல வீடு இல்லாம குடிசைங்களும் தெரியுமா? அந்த மாதிரி 2 வியூ இருக்கு. இப்படி இருக்க இந்தியா எப்படி இண்டிபெண்டன்ஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியும்? ஸ்கூல் போற பசங்க வீடியோ போடுறாங்க, ஆறு போயிட்டு இருக்கு, பில்லர்ஸ் 2 பில்லர்ஸ் தாண்டுறாங்க, பில்லரை தாண்டி கடந்து அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இன்னொரு இடத்துல ஸ்கூல் வந்துட்டு நாங்க பல வருடங்களா போறோம், எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பசங்கெல்லாம் முன் வந்துட்டாங்க. போராட்ட காலம் வந்தாதான் நமக்கு நீதி கிடைக்கும்ன்றத அவங்களாம் உணர்ந்துட்டாங்க. நான் கூட பசங்க மகாராஷ்டிரால குழந்தைங்க 2 பொன் குழந்தைங்க வீடியோ செல்ஃபி எடுத்து போடுறாங்க. சார், இங்க நாங்க பல வருடங்களா நாங்க இப்படிதான் போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுங்க, குழியா இருக்கு. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, அரசாங்கம் வந்து அவங்களா வாண்டடா வந்து செய்யறதுலாம் இங்க நடக்காது. மக்களாகிய நீங்க தான் கேள்வி எழுப்பணும். சோ இந்த சுதந்திர இந்தியால சுதந்திரமா இருக்குமா இல்லையான்றதுக்கு உதாரணம், கேள்வி கேட்கிறவங்க பாதுகாப்பா இருக்காங்களா? மக்களாகிய நீங்க தான் சொல்லணும், உண்மையிலேயே அவங்க பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையா? இந்த காணொலி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த காணொலியை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.